சக்தி. அன்பு குழந்தையே, உன்னை தேடி மீண்டும் உன் தாய் வந்துவிட்டேன். என் பிள்ளைக்கு பாதுகாப்பு இல்லை என்பதை கருத்தில் வைத்துத்தான் உன்னை தேடி தேடி வந்து கொண்டிருக்கிறேன். உன் மனதில் இருக்கும் வேதனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கலாம் என்று நினைத்தால் நீ எதிரியாக கொண்டிருக்கும் அவன் உன்னை விடுவதாக இல்லை பிள்ளையே. மேலும் மேலும் தொல்லைகள் கொடுத்து கொண்டேதான் இருக்கிறான். ஒவ்வொன்றிலும் நீ தப்பித்து தப்பித்து வருவதை பார்த்த அவன் இப்போது அவன் வேகத்தையும் கூட்டி எதில் எல்லாம் உனக்கு நீ மீண்டு வராதபடி ஆபத்தில் சிக்கிக் கொள்ளும்படியான காரியத்தை அவன் செய்து கொண்டிருக்கிறான் பிள்ளையே. ஆனால் நான் உன்னோடு இருக்கிறேன். என் அன்பு பிள்ளையே, என்ன தாயே, பயமுறுத்தும்படியான காரியங்களை சொல்லிக்கொண்டே இருக்கிறீர்கள் என்று நினைக்காதே தங்கமே. என் பிள்ளையை நான் எச்சரிக்கை செய்கிறேன். எதிலெல்லாம் அவன் உனக்கு ஆபத்து கொடுக்கிறானோ அதில் எல்லாம் உன்னை காக்கும்படியான செய்திகளைத்தான் உன்னிடத்தில் வந்து கூறிக்கொண்டிருக்கிறேன். நான் கூறும் வாக்கு உன் மனதில் பதித்து எந்த நிலையிலும் நீ ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அதில் மாட்டிக்கொண்டு உன்னுடைய வேதனைகளை கூட்டிக் கொள்ளக்கூடாது என்ற எண்ணத்தில் தான் செய்திகளை எடுத்து வந்து கொண்டே இருக்கிறேன். நான் இப்போது உனக்கு வாக்கு கொடுத்து விட்டால் அது உன் மனதில் பதிந்துவிடும். அப்போது அந்த ஆபத்து உன் அருகில் வரும்போது அதிலிருந்து நீ சுலபமாக தப்பித்து விடலாம். ஆனால் இதை நான் உன்னிடத்தில் சொல்லாமல் விட்டுவிட்டேன் என்றால், இதை போய் நான் சொல்கிறேன், என் பிள்ளை வருத்தப்படும் என்று நான் சொல்லாமல் விட்டுவிட்டால் ஆபத்து உன் அருகில் வரும்போது அதை நீ அறிவாயா? அதை நீ தெரிந்து கொள்ளாமலேயே அந்த ஆபத்தில் ஏற்றிக்கொள்வாய். தங்கமே, இது உனக்கு தேவைதானா என்பதனால் தான் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறேன். உன்னை விழிப்புணர்வு செய்வதற்காக ஒவ்வொரு நாளும் உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கிறேன். நீ உன் எதிரியை நினைப்பதை விட நான் அவனை சுற்றி சுற்றித்தான் அதிக நேரம் வந்து கொண்டிருக்கிறேன். உனக்கு அவனால் என்ன ஆபத்து வரும்? அவன் உன்னை பற்றி என்ன நினைக்கிறான்? அடுத்ததாக அவன் என்ன நினைத்து கொண்டிருக்கிறான்? அடுத்த திட்டம் அவனது என்ன என்பதை நான் பார்த்து பார்த்து அதிலிருந்து ஒவ்வொன்றாக உன்னை காப்பாற்றி வரும் இந்த அன்னையின் வாக்கை தள்ளிவிட்டு போய்விடாதே பிள்ளையே. பிறகு நடப்பது என்ன, நடந்து கொண்டிருப்பது என்ன, நடக்கப் போவது என்ன என்பதை தெரியாமலேயே அனைத்திலும் சிக்கி சீரழிந்து விடுவாய். தங்க பிள்ளையே, உன் அன்னை வருவது இதற்காகத்தான் என்பதை புரிந்து கொள். உன் வாழ்வில் நாலாபுறமும் உனக்கு ஆபத்தை கொடுக்க வேண்டும் என்று காத்திருக்கிறார்கள். ஜாக்கிரதையாக விழிப்புணர்வோடு இருந்தால் மட்டும்தான் இந்த உலகத்தில் வாழ்ந்து கடந்து வர முடியும். இல்லை என்றால் சாகடித்து போடுவார்கள் தங்கமே. நீ இருக்கும் இடம் இல்லாமல் ஆக்கிவிடுவார்கள் தங்கமே. நீ இல்லாமல் இருக்க வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய ஆசையாக இருக்கிறது. நீ இருக்கும் இடத்தில் இருக்கக்கூடாது, அவர்களின் கண்களில் நீ படக்கூடாது என்பதுதான் அவர்களுடைய எண்ணம். அதை நீடிக்க கூடாது தங்கமே. அதை உடனடியாக ஆரம்பத்திலேயே கிள்ளி எறிந்து விட வேண்டும் என்பதற்காகத்தான் ஒவ்வொரு நேரமும் உன்னை தேடி 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 வந்து கொண்டிருக்கிறேன். நான் சொல்வதை எல்லாம் கவனத்தோடு கேட்டுக்கொள். இன்றும் ஒரு செய்தியை கையில் எடுத்துத்தான் வந்திருக்கிறேன். தங்கமே, தெரு நாயை ஏவி விட்டிருக்கிறார்கள். அதன் மூலம் உனக்கு ஆபத்து வர வேண்டும் என்று தெரு நாயை ஏவி விட்டிருக்கிறார்கள் பிள்ளையே. அதனால் உனக்கு ஆபத்தில் நீ சிக்கிவிட வேண்டும் என்று மிகப்பெரிய திட்டத்தை போட்டிருக்கிறார்கள் பிள்ளையே. அவர்கள் கெடு வைத்திருப்பது 35 நாட்களுக்குள் உனக்கு தெருநாயால் ஆபத்து வந்து அந்த நோயால் நீ அவதிப்பட வேண்டும் என்று அவர்கள் திட்டம் போட்டிருக்கிறார்கள். ஆனால் பிள்ளையே, 35 நாள் என்பது கூட
அதிகம்தான். 35 வினாடிக்குள் உன்னை சிக்க வைக்க வேண்டும் என்று காத்திருக்கிறார்கள். ஜாக்கிரதையாக இரு. அந்த தெருநாய் எங்கிருக்கிறது, எப்படி இருக்கிறது, எந்த இடத்தில் இருக்கிறது என்பதையும் தெரிந்து கொண்டு நீ வெளியில் நடந்து செல்லும் போது விழிப்புணர்வோடு இருந்து கொள். அந்த தெருநாய் உன் வீட்டில் இருந்து ஒரு 6 வீடு தள்ளி அந்த மூலையில் இருக்கும் பிள்ளையே. அங்கே தினமும் உன்னை பார்க்கும் தெருநாய்தான் அது. ஆனால் அவன் ஏவி விட்டதால் அதனுடைய கண்களுக்கு நீ பகையாளியாக தெரிவாய். அதனால் தான் சொல்கிறேன், ஜாக்கிரதையாக இரு, விழிப்புணர்வோடு நட. உன் எண்ணத்தை எங்கோ வைத்து கொண்டு தெருவில் நடக்காதே என்று கூறத்தான் வந்தேன். ஜாக்கிரதையாக இரு என் தங்கமே. அலட்சியம் வேண்டாம். உன் வாழ்க்கை, உன் உயிர், உன் குடும்பம் அத்தனையும் உன்னை நம்பி உன் கைகளில் இருக்கிறது என்பதை மறந்து விடாதே. விழிப்புணர்வோடு இரு. அனைத்திலும் இருந்து நான் உன்னை காப்பாற்றுவேன். தைரியமாக இரு என் தங்கமே. உன் குடும்பத்தையும் உன்னையும் காப்பாற்றி நிம்மதியான வாழ்க்கையை உனக்கு கொடுக்கும் வரை ஓய மாட்டேன். அன்பு பிள்ளையே, உன் தாய் கைகளில் வைத்து காத்திருக்கும் 48 நாள் பூஜையில் வைத்த எந்திரங்களையும் சாம்பராணியும் ஆண் பெண் உருவத்தையும் சத்தியநாராயணா படத்தையும் வாங்கு. தங்கமே, அனைத்து ஆபத்திலும் இருந்து உன்னை காப்பாற்ற உன் அன்னை உன்னோடு இருக்கிறேன் என்ற நம்பிக்கை உனக்கு இருந்தால் மனதார உன் அன்னைக்கு காணிக்கை அனுப்பு. ஓம் சக்தி. நன்றி.